வணக்கம் மக்களே, இது தேர்தல் திருவிழா. வீட்டில் வர சண்டையெல்லாம் தீர ஒரே வழி ஃப்ரிட்ஜ் தான் அப்படின்னு தன்னோட அரிய கண்டுபிடிப்பை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் சொல்ல, டெபாசிட் கிடைக்காத தொகுதியா பார்த்து பாஜகவுக்கு தள்ளி விட்டுருச்சு அதிமுக அப்படின்னு கிண்டல் பண்ணி இருக்கிறாரு அமைச்சர் ஒருத்தர். தாவேகா வேட்பாளர்களை ஒட்டு போட்ட சட்டை, கூட்டாஞ்சோறு அப்படின்னு அரசியல் தலைவர் ஒருத்தர் விமர்சிக்க, தாவேகாவுக்கு போனா கொய்யா பழம் கூட கிடைக்காதுங்க அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் கிண்டல் பண்ணி இருக்கிறாரு. இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இன்னைக்கு தேர்தல் திருவிழால பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க அரசியல்ல இருக்கிற ஆ என்ற எழுத்தை கத்துக்கிட்டு அப்புறம் வர புரிஞ்சுவோம். வீட்டில் பார்த்தீங்கன்னா இனிமேல் சண்டே வராது. அதெல்லாம் நைட்டு சமைச்ச குழம்பு கூட காலையில் கூட அதை உள்ளே வச்சுட்டு அதை சூடு பண்ணி கொடுத்துடலாம், எந்த பிரச்சனையும் வராது. இப்போ பெரும் பிரச்சனை தீர்ந்தது. விஜய் அவர்கள் பெரிய கதாநாயகன் என்றார். 150 பேரை ஒட்டு போட்டு ஒரு சட்டை தைத்தது போல, 10 வீட்டில் கையேந்தி சாப்பாடை சத்து கூட்டாஞ்சோறாக்குறது போல, கடிதத்தால் கட்சி லட்டுப்படு கட்சிக்காரனை எல்லாம் எந்த கட்சியில சீட்டு கொடுக்கலையோ அவனையெல்லாம் ராத்திரி எடுத்து வந்து 150 பேருக்கு சீட்டு கொடுத்து நீத்திருக்காப்ல. நிச்சயமான டெபாசிட் போகக்கூடிய தொகுதிகளை எல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு தள்ளி விட்டிருக்கிறார், கூட்டணி கட்சிகளுக்கு தள்ளி விட்டிருக்கிறார். அங்கே அவர்கள் டெபாசிட் வாங்குவதே சிரமம். தன்னோட அரசு செஞ்ச சாதனைன்னு எடப்பாடி பழனிசாமி கிட்டையோ பிரதமர் மோடி கிட்டையோ எதுவுமே இல்லைங்க அப்படின்னு விமர்சிச்சிருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சாதனைன்னு சொன்னா செங்கலா வச்சு கட்டிக்கிட்டு இருக்கிற இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை தான் அப்படின்னு கிண்டல் பண்ணி இருக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய துரோகம் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு பட்டியல் போட்டு பேசி இருக்கிறாரு முதலமைச்சர். தன்னோட அரசோட சாதனைகளை சொல்ல பழனிசாமி கிட்ட எதுவும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் டூர் வந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமர்கிட்டையும் எதுவும் கிடையாது. சாதனைன்னு சொல்லிக்கலாம்னு நினைச்சா என்ன சொல்லலாம்? மதுரை எய்ம்ஸ் செங்கலா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுதான் சாதனை. அவங்க கிட்ட சாதனை லிஸ்டே இல்லை. ஆனா நம்ம கிட்ட துரோக லிஸ்ட் இருக்கு, அவங்களுடைய துரோக லிஸ்ட் இருக்கு. சொல்லட்டுமா? நீட் துரோகம், மெட்ரோ ரயில் திட்டங்களை தராம துரோகம், 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிச்ச துரோகம், சிறுபான்மையினருக்கு சிஏஏ சட்டம் கொண்டு வந்த துரோகம், விவசாயிகளுக்கு வேளாண் சட்ட துரோகம், அமெரிக்க வரி விதிப்பாளர் நெசவாளர்களை காப்பாற்ற தவறிய துரோகம், மேற்காசிய போர்ல சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை முடங்க வச்சிருக்கக்கூடிய துரோகம், இந்தி மொழியை திணிக்க நம்ம குழந்தைகளுக்கு வந்து சேர வேண்டிய கல்வி நிதியை தராத துரோகம், ஜிஎஸ்டி இழப்பீடு அந்த துரோகம், மாநில உரிமைகளை பறிக்கிற துரோகம்னு இப்படி துரோகங்களின் முழு உருவமாக இருப்பதுதான் பழனிசாமியும் அவருடைய கூட்டாளிகளும் பாஜகவும். குற்றங்களுக்கு மேல் குற்றங்கள் செஞ்சுட்டு தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி குற்றவாளி கூண்டில் வந்து நின்றுகிட்டு இருப்பது யார்? என்டிஏ கூட்டாளிகள். தமிழ்நாடு அரசு வாங்கி வச்சிருக்கிற கடனை யார் கட்டணும் தெரியுமா அப்படின்னு கூட்டத்தை பார்த்து எடப்பாடி பழனிசாமி கேட்க, ஏதோ சொல்ல போறாரு போல அப்படின்னு எல்லாரும் அவரை பார்த்துட்டு இருந்தாங்க. உடனே மக்களாகிய நீங்க தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஷாக் கொடுத்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி. புதுக்கோட்டையில நடந்த பிரச்சாரத்துல பேசினவரு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை அப்படின்னு மறுபடியும் ஒரு தடவை சொல்லி உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. சிந்திச்சு பாருங்க, இளைஞர்களும் பெரியவர்களும் சிந்திக்க வேண்டும், மாணவர்களும் சிந்திக்க வேண்டும். 5 ஆண்டு காலம் ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடன் வாங்குவதிலே இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதுதான் ஸ்டாலினுடைய சாதனை. இன்றைக்கு 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆட்சி புரிந்து 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது 4,86,000 கோடி தமிழ்நாட்டினுடைய கடன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறேன். நீங்கள் நிதி மேன்மை சிறப்பா இருக்குதா? கடன் வாங்கி ஆட்சி செய்வதற்கு யார் வேணாலும் செய்யலாம். இந்த புதுக்கோட்டையில் இருக்கிற ராமசாமி, சின்னசாமி, குப்புசாமி கூட கடன் வாங்கி ஆட்சி செய்யலாம்ல. அந்த கடனை யார் திருப்பி செலுத்துவது? இந்த கடனை யார் திருப்பி செலுத்துவது? நாம தாங்க செலுத்த முடியும். திரு ஸ்டாலின் வாங்கிய கடனை மக்கள் தான் திருப்பி செலுத்த வேண்டும்.
சட்டையில ஒட்டு போட்டு தச்ச மாதிரி 10 வீட்டுல வாங்கி கூட்டாஞ்சோறு செஞ்ச மாதிரி வேற கட்சியில சீட்டு கிடைக்காதவங்களை எல்லாம் கூப்பிட்டு வேட்பாளரா விஜய் அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு கிண்டல் பண்ணி இருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான். திமுக 22 கட்சியோடையும் அதிமுக 10 கட்சியோடையும் கூட்டணி வச்சா விஜய் 150 கட்சியோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறாருங்க அப்படின்னு விமர்சிச்சிருக்கிறாரு சீமான். யாரு பெரிய கட்சி? தமிழ்நாட்டில் யாரு பெரிய கட்சி? 234 தொகுதியிலும் வேட்பாளரை போட்டிருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதுதான் பெரிய கட்சி. அடுத்து வந்தவர் என் தம்பி விஜய் அவர்கள் பெரிய கதாநாயகன் என்றார். 150 பேரை ஒட்டு போட்டு ஒரு சட்டை தைத்தது போல, 10 வீட்டில் கையேந்தி சாப்பாடை சத்து கூட்டாஞ்சோறாக்குனது போல, கடிதத்தால் கட்சி லட்டுப்பாடு கட்சிக்காரனை எல்லாம் எந்த கட்சியில சீட்டு கொடுக்கலையோ அவனை எல்லாம் ராத்திரி வந்து 150 பேருக்கு சீட்டு கொடுத்து நீத்திருக்காப்ல. கேட்டால் யாரோடும் கூட்டணி இல்லை என்கிறார். அவர் தான் அதிகமாக. ஐயா ஸ்டாலின் 22 கட்சி, ஐயா எடப்பாடி 10 கட்சி, இவர் 150 கட்சியோட கூட்டணி வைத்தவர் அவர் தான். ஃப்ரிட்ஜ் இருக்கிற வீட்டுல சண்டையே வராதா? இது என்ன புது உருட்டா இருக்கு அப்படின்னு தோணுதா? ஆனா ஃப்ரிட்ஜ் இருக்கிற வீட்டுல சண்டை வராது அப்படின்னு அடிச்சு சொல்றாரு அதிமுக வேட்பாளர் ஜெயக்குமார். திருவிக நகர் தொகுதியில அதிமுக வேட்பாளர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அறிமுக கூட்டம் நடக்குது. அதுல இவர் பேசுறாரு, அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஃப்ரிட்ஜ் கொடுத்துடுவோம், நைட்டு சமைச்சு வச்ச குழம்ப ஃப்ரிட்ஜில் வச்சு காலையில எல்லாருக்கும் கொடுத்துடலாம், அப்புறம் எப்படி வீட்டுல சண்டை வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு அதுக்கு ஒரு புதுசா ஒரு விளக்கம் வேற கொடுத்திருக்கிறாரு ஜெயக்குமார். 2000 ரூபாய் உங்களுக்கு மாசம் மாசம் வரும். பொங்கலுக்கு வருஷத்துக்கு 1000 ரூபாய். கேஸ் சிலிண்டரு 3. படித்த வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாசம் 2000 ரூபாய். +2 வந்தா 1000 ரூபாய். அடிக்கினே போகலாம். ஃப்ரிட்ஜு தான் சொல்லிட்டேன். அப்புறம் ஃப்ரிட்ஜு வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இனிமேல் வந்து சண்டே வராது. அதெல்லாம் நைட்டு சமைச்ச குழம்பு கூட காலையில் கூட அதை உள்ளே வச்சுட்டு அதை சூடு பண்ணி கொடுத்துடலாம். எந்த பிரச்சனையும் வராது. ஸோ பெரும் பிரச்சனை தீர்ந்தது. விஜய் வந்தாருன்னா நான் கூட தான் போய் வேடிக்கை பார்ப்பேன், அதுக்காக ஓட்டு போடுவேன்னு அர்த்தம் கிடையாதுல்ல அப்படின்னு பேசி இருக்கிறாரு விருகம்பாக்கம் அதிமுக வேட்பாளரான விருகை ரவி. விருகம்பாக்கம் தொகுதியில் இருக்கிற விஜயோட தாய் மாமா கூட விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாரு, எனக்கு தான் ஓட்டு போடுவாரு அப்படின்னு அவர் நம்பிக்கையா பேசி இருக்கிறாரு. நான் முதல்ல ஒழுக்கமா இருக்கணும், குடும்பத்தில் ஒழுக்கமா இருக்கணும், பொது வாழ்க்கையில் ஒழுக்கமா இருக்கணும். நான் தினந்தோறும் பயந்து வேலை செய்வேன். எங்கேயா சின்ன ஒரு விஷயத்தை சொன்னா கூட 100 தடவை யோசனை பண்ணி தான் அந்த விஷயத்தை பேசுவேன். ஏன்னா சின்ன விஷயம், இப்போலாம் கையில் செல் வச்சுருக்காங்க, சின்ன விஷயத்தோட தவறான செய்தி வந்துடும். விஜய் வந்து எங்கள் தொகுதி தான். அவர் தாய் மாமன் வந்து சுரேந்தர், இங்கேருந்து 100 மீட்டரில் வீடு. அவங்க சொந்தக்கார வீடு 10 வீடு இங்கே இருக்குது. அதை வாங்க முடியும் இல்லை? நீங்கள் வேணா யாரோ மாதிரி நில்லுங்க, அங்கே நீங்கள் யாரோ மாதிரி நில்லுங்க, ஒன்றா ஒரு வார்த்தை வேணா, நீ சும்மா பக்கத்தில் நில்லுங்க, அவரை பார்க்குறேன், அவருடைய சொந்த தாய்மாமன் பார்க்குறேன், அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், அந்த பதிலை சொல்லுங்கள். தப்பாலாம் இல்லை. நான் அவர் தெருவுக்கு போவேன், உரிமையோடு போய் பார்ப்பேன். அவர் இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம், நான் காலங்காலமாக அவரை பார்க்குறோம். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கிறதுக்காக சரியான நடவடிக்கை எதுவுமே எடுக்காம ரங்கசாமி அரசு தவறிடுச்சு அப்படின்னு குற்றஞ்சாட்டி இருக்கிறாரு அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் சசிகலா. புதுச்சேரியில அவங்களோட கட்சி வேட்பாளர்களை ஆதரிச்சு அவங்க பரப்புரையும் செஞ்சாங்க. புதுச்சேரியில சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்குங்க அப்படின்னு விமர்சிச்சும் பேசியிருக்காங்கன்னா பாருங்க. புதுச்சேரி மாநிலம் இன்றைக்கும் முழுமையான வளர்ச்சி பெறாத மாநிலமாக விளங்குகிறது. முறையான சாலை வசதி இல்லை, மக்களுக்கு நெருக்கமான இடங்களில் தேவையான பாலங்கள் அமைத்து தரப்படவில்லை, சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமாக உள்ளது, மக்களுக்கு பாதுகாப்பு மிகவும் கேள்விக்குறியாக உள்ளது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்பது இங்குள்ள மக்களின் நெடுநாளைய கோரிக்கையாக உள்ளது. இந்த 2011ஆம் ஆண்டு அம்மா அவர்கள் இதே கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு இருக்கின்ற முதல்வரோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டதால் தான் திரு ரங்கசாமி அவர்கள் முதல்வர் ஆனார். ஆனால் மறுநாளே அவர் நமது கூட்டணியை முறித்துக் கொண்டது அனைவரும் அறிந்தது. அன்றைக்கு நாம் ஆட்சியில் பங்கு பெற்று இருந்தால்
இன்றைக்கு கண்டிப்பாக புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைத்திருக்கும். தாவேக்காவில் ஏதாவது கிடைக்குமான்னு அதிமுகவில இருந்து அங்க போய் இருக்கிற நிர்மல்குமாருக்கு கொய்யாப்பழம் கூட கிடைக்காது அப்படின்னு பேசி இருக்கிறாரு சிவகாசி தொகுதியுடைய அதிமுக வேட்பாளரான ராஜேந்திர பாலாஜி. அவர் எவ்வளோ வேகமா இங்கிருந்து போனாரோ அவ்வளோ வேகமா திரும்பி வருவாரு பாத்துக்கோங்க அப்படின்னு அவர் பேசி இருக்கிறாரு. பைத்தியம் பிடிச்சி பேசுறவனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? என்ன அதிமுக எவனா அழிக்க, கருணாநிதி அழிக்க பார்த்தார முடியல, விஜய் வந்து அழிச்சிட போறாரு, விஜய் கட்சிக்கு அழிச்சிட போறாங்க. அதே நிர்மல்குமார் வந்து அண்ணாதிமுக தான் இருந்தார், ஐடிவிங்களா மாநில இணைச்சல் இருந்தார். அது இங்கே அங்கே போனவொடனே ஏதாவது கடைக்கு கொண்டு போயிருக்காரு, அங்கே ஒன்றும் கிடைக்காது, கொய்யாப்பழம் கூட கிடைக்காது. அங்கே தாவேக்கால போனவனுக்கு பூரா கொய்யாப்பழம் கூட கிடைக்காது. போனவன் பூரா திரும்பி வந்து அவன் பல ஏற்கனவே இருந்த இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்க. நிர்மல்குமார் வந்து எவ்வளோ வேகமாக வரப்போறாரு பாருங்க அண்ணாதிமுக. எனக்கு ஃப்ரெண்டு தான் அவர். அதெல்லாம் அங்கே வாய்ப்பே இல்லை. அங்கே இருக்கிற இடத்துல வந்து அவர் பேசுகிறாரு. அவரெல்லாம் பாருங்கள் எத்தனை இடத்துக்கு இப்போ டெபாசிட் வாங்க முடியாது. நீங்கள் இப்போ தாவேக்கால போட்டுக்கிற வேட்பாளர்கள் எல்லாரையும் பார்த்தாச்சு. பூரா வந்து இன்ஸ்டாகிராமில் தான் அவங்க வந்து அரசியல் பண்ணுறாங்க. பப்ளிக் மக்களை சந்திக்கக்கூடிய திறமையோ தகுதியோ அவங்களுக்கு யாருக்கும் கிடையாது. 19 மாநிலத்துல ஆளுங்கட்சியா இருக்கிற பாஜக தமிழ்நாட்டிலையும் வளர முயற்சி செய்யுது, அதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு பாஜகவோட கூட்டணியில் இருக்கிற அதிமுகவோட துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி. பிரதான எதிர்கட்சியான அதிமுகவை விமர்சிக்காம பாஜகவை திமுக விமர்சிக்கிறதே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. விமர்சனம் செய்வதற்கும் அவர்களுடைய பொருள் இல்லை. அதனால் மத்தியிலே ஆட்சி இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை உள்ளே இழுத்துக் கொண்டு அவர் வருகிறார் பார் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன் அவரை, இந்த இந்திய திருநாட்டத்தை ஆட்சி செய்கின்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்கள். கிட்டத்தட்ட 19 மாநிலத்திற்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இங்கு அவர்கள் அவருடைய கட்சியை வளர்ப்பதற்காக முயற்சி செய்வார்கள். ஆனால் இங்கே திராவிட கட்சிகள் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதான எதிர்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்ய முடியாத நிலையில் தடுமாறி கொண்டிருக்கிறார் என்பதுதான் இதன் பொருள். அதிமுகவுக்கு எங்க எல்லாம் டெபாசிட் போகுமோ அதையெல்லாம் பார்த்து பாஜகவுக்கும் கூட்டணி கட்சிக்கும் தள்ளி விட்டுருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு விமர்சிச்சிருக்கிறாரு திருமயம் தொகுதி திமுக வேட்பாளர் ரகுபதி. ஆனா அதிமுக போட்டியிடுற தொகுதியிலேயே டெபாசிட் போகும் பார்த்துக்கோங்க அப்படின்னு அவர் உறுதியா சொல்லி இருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அருமையான ஒரு வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. 60 புதுமுக வேட்பாளர்களை ஒரே நேரத்திலே அறிமுகப்படுத்தி இருக்கிறார் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். ஆனால் எடப்பாடியால் எதையும் செய்ய முடியவில்லை. அவரை பொறுத்தவரை தேடி தேடி பார்த்து பழைய முகங்களைத்தான் கொண்டு வந்திருக்கிறார். 2021 போட்டியிட்டவர்களுக்குத்தான் பெரும்பாலான வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். நிச்சயமான டெபாசிட் போகக்கூடிய தொகுதிகளை எல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு தள்ளிவிட்டிருக்கிறார், கூட்டணி கட்சிகளுக்கு தள்ளிவிட்டிருக்கிறார். அங்கே அவர்கள் டெபாசிட் வாங்குவதே சிரமம். டெபாசிட் கிடைக்கக்கூடிய தொகுதிகளை தான் வைத்துக் கொண்டிருக்கிறதாக அவர் நினைக்கிறார். அங்கேயும் டெபாசிட் போக வைக்கின்ற முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம். அரசியல்ங்கிற வார்த்தையில முதல்ல இருக்குதுல்ல அந்த ஆங்கிற எழுத்து, அதை கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அரசியலுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு தாவேக தலைவர் விஜய கிண்டல் பண்ணி இருக்கிறாங்க அதிமுக பேச்சாளரான நடிகை விந்தியா. யாருகிட்ட பாதுகாப்பு கேட்கணும்னே தெரியாதவங்க எப்படிங்க மக்களுக்கு பாதுகாப்பு தருவாங்க அப்படின்னு தாவேக்காவை விமர்சிச்சிருக்கிறாங்க விந்தியா. அரசியலுக்கு வந்தவங்க இன்னும் பாதுகாப்பு கேட்டு யாருக்கு லெட்டர் எழுதணும்னு கூட தெரியாதவங்க, அவங்களோட பாதுகாப்புக்கு யாரை கேட்கணும்னு தெரியாதவங்க, இவங்க எப்படி மக்கள் பாதுகாப்பு பற்றி பேசுகிறாங்க, மக்களுக்கு நல்லாட்சி தருவாங்க, மக்களை காப்பாற்ற போகிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அரசியலில் இருக்கிற என்ற எழுத்தை கற்றுக்கிட்டு அப்புறம் வர சொல்லுங்க. இல்லை தமிழகத்தில் திமுகவுக்கு தங்களுக்கு தான் போட்டி, அதிமுக இல்லாதபடி சொல்கிறாரு விஜய், எப்படி பார்க்குறீங்க? அப்படி பேசினா தானே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் போய் அவரை பார்ப்பீங்க. இல்லைன்னா அவரை ஏன் திரும்பி பார்க்க போகிறாங்க? ஷூட்டிங்க்கு வந்தாருன்னு ஒரு நாள் பார்ப்பாங்க, 2 நாள் பார்ப்பாங்க, அதுக்கு மேலே அவரை பார்க்க மாட்டாங்கல்ல. விஜயை யாரும் இப்போவும் தமிழ்நாட்டில் அரசியல் தலைவரெல்லாம் பார்க்கல, ஒரு கட்சி தலைவரெல்லாம் பார்க்கல, ஒரு நடிகர் விஜயை பார்க்கறதுக்கு கிரேஸாக வராங்க. அவரை பார்க்கறதுக்கு அவர் ரசிகர்கள் மட்டும்தான் வராங்க, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஆர்வமா போல. இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான அரசியல் கண்டென்ட்களோட உங்களை தினமும் வந்து தேர்தல் திருவிழால சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.